குறிப்பாக ஒரு 32 எம்எல்ஏக்களை பிரிச்சிருந்தார் அப்படின்னா அதிமுக வந்து சிவி சண்முகத்தோட அதிமுகவாக மாறி இருக்கும். ஒரு துரோகத்தால் தான் வீழ்த்தப்படும். எப்படி ஒரு துரோகம் செய்யப்படுகிறதோ அந்த துரோகம் பண்ணவங்க ஒரு இன்னொரு துரோகத்தால் தான் வீழ்த்தப்படுவாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி அதிமுகவில் நடந்திருக்கு. ஏன்னா அதிமுக ஆட்சி வந்து கவிழாமல் அந்த ஆட்சியை அதிமுக ஆட்சியை காப்பாற்றி வச்சவங்க வந்து சின்னம்மா சசிகலா அவர்கள். சின்னம்மா சசிகலா அவர்கள் சிறைக்கு போகிறதுக்கு முன்பாக அவர்கள் ஒரு முக்கியத்துவ சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் வந்து ஒரு கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் வந்து முதல்வராக அமர்த்திட்டு அவங்க வந்து இந்த கட்சியையும் காப்பாற்றி ஆட்சியையும் காப்பாற்றிட்டு அவங்க வந்து சிறைக்கு போனாங்க. ஆனால் அவர்கள் வந்து அதையெல்லாம் பார்க்காம சின்னம்மா சசிகலா அவர்களை துரோகத்தால் வீழ்த்தப்பட்டாங்க. ஏன்னா அவங்க சிறையில் இருக்கும்போதே அவர்களை வந்து அந்த பொதுச்செயலாளர் அப்படிங்கிற பதவியிலிருந்து நீக்கி அவர்களை வந்து மிகப்பெரிய அவர்களே எல்லாத்தையுமே காணொலி வாயிலாக அவர்கள் வந்து அதை பதிவு பண்ணியிருக்காங்க சசிகலா அவர்கள். ஸோ அப்படி ஒரு துரோகத்துக்கு ஆள்படுத்தப்பட்ட சின்னம்மா சசிகலா அவர்கள் அந்த கட்சியிலிருந்தே வெளியேறி இன்றைக்கி அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சியை நடத்திட்டு வராங்க. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து மற்ற சமுதாயத்தோட ஆதரவு வேணும் அப்படிங்கிறதுக்காக வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த சிவி சண்முகத்தையே வந்து கூடயே வச்சுருந்தார். அந்த நடைபெற்ற பொதுக்குழு செயற்குழு கூட்டங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சிவி சண்முகம் தான் பயங்கரமாக பேசியிருப்பார், ஆவேசமாக பேசியிருப்பார். ஸோ அப்படி சிவி சண்முகத்தை கூடவே வச்சுருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி சிவி சண்முகத்தாலேயே வீழ்த்தப்பட்டிருக்கிறார். இன்றைக்கி சிவி சண்முகம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 30 எம்எல்ஏக்களை தனியாக பிரித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 36 எம்எல்ஏக்களை பிரித்தால், குறிப்பாக ஒரு 32 எம்எல்ஏக்களை பிரிச்சிருந்தார் அப்படின்னா அதிமுக வந்து சிவி சண்முகத்தோட அதிமுகவாக மாறி இருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் இப்போ ஒரு கிட்டத்தட்ட 17 எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலேருந்து ஒரு 3-4 எம்எல்ஏக்கள் சிவி சண்முகம் பக்கத்தில் வந்துட்டாங்க அப்படின்னா இன்றைக்கி 30-32 33 அது மாறிடுச்சு அப்படின்னா அதிமுக முழுமையாக சிவி சண்முகம் அவர்கள் கைப்பற்றி விடுவார். ஸோ இந்த நிலைமை தான் இன்றைக்கி அதிமுகவில் இருக்குது. ஸோ அதிமுக இன்றைக்கி கிட்டத்தட்ட அதிமுகவில் பாதி அதிமுக இன்றைக்கி டிடிவி தினகரன் அவர்கள்ட்ட இருக்குது. அதன் பிறகு சின்னம்மா சசிகலா அவர்கள்ட்ட அதிமுக இருக்குது. அதன் பிறகு கொஞ்சம் அதிமுக திமுகவுக்கு ஓபிஎஸ் தலைமையில் போயிடுச்சு. இன்றைக்கி மிச்சம் இருந்தது இந்த சிவி சண்முகம் எடப்பாடி பழனிசாமி இருவரும் பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அதிமுக 5-6 உடைந்து சுக்குநூறாக போய்விட்டது. ஸோ இப்படி ஒரு நிலைமையில் அதிமுக இன்றைக்கி மாறிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி இனிமேல் அதிமுகவை அவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறதே தெரில. ஸோ அந்த அளவுக்கு சின்னம்மா சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகத்தை பண்ணும்போது சின்னம்மா சசிகலா எப்படி ஒரு வழியை அனுபவித்திருப்பார்களோ அந்த வழியை இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அனுபவிச்சுட்ருப்பார் அப்படிங்கிறது நம்மளால் வந்து உணர முடிகிறது. அவர் பதவியேற்பு விழாவில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பதவியேற்பக்கூடிய அந்த பேப்பரை கூட கீழே போட்டார். ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து அதோட வெளிப்பாடு தான். அவருக்கு ஏற்பட்டக்கூடிய அந்த இக்கட்டான சூழ்நிலையோட வெளிப்பாடு தான் அந்த மாதிரியான காட்சிகள்லாம் இன்றைக்கி வந்து சமூக வலைத்தளங்களில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த நிலைமையில் சின்னம்மா சசிகலா அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சிலர் வந்து சொல்கிறாங்க அதிமுகவோட பொதுச் செயலாளராக சின்னம்மா சசிகலா அவர்கள் பதவியேற்பார், அதிமுக வந்து இனிமேல் சின்னம்மா சசிகலா அவர்களோட கைக்கு போயிடும் அப்படின்னு வந்து சிலர் வந்து கால்குலேஷன் போடுறாங்க. ஆனால் சின்னம்மா சசிகலா அவர்கள் எந்த மாதிரியான ஒரு கால்குலேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா அவர்கள் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற அந்த கட்சி பேரை வந்து அவங்க வந்து சரி பண்ண போகிறாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப லென்த்தான ஒரு பேராக இருக்குது. மமுக அப்படின்னு சொல்லி சிலர் வந்து அதை வந்து என்னப்பா இவ்வளோ பெரிய பேரே இவ்வளோ பெரிய பேராக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த பேரை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவரோட அடுத்த கட்ட செயல்பாடாக இருக்கிறது. கட்சி பேரை வந்து அவர்கள் விருப்பப்படி, ஏன்னா இது ஏற்கனவே இருந்த கட்சி அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது ஏற்கனவே இன்னொரு எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அவர்களுடைய தொண்டர் ஒருவர் இதே பேரில் இந்த கட்சியை வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கட்சியில் சின்னம்மா சசிகலா அவர்கள் தன்னை இணைத்து கொண்டு அதை தேர்தலில் வந்து களம் கண்டார்கள். ஸோ அந்த பேரை வந்து இனிமேல் வந்து சரி பண்ண போகிறாங்க. ஏன்னா அது ரொம்ப லென்த்தான பேராக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த பேரை வந்து அவர்கள் வந்து சுருக்கி அதை அவர்கள் பிடித்த மாதிரி அவர்களுடைய எப்படி இருக்கணும், ஒரு கட்சி பேர் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்களோ ஸோ அந்த மாதிரியாக அந்த பேரை வந்து மாற்றுவாங்க. அதற்கான வேலைகளில் வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ அதன் பிறகு தமிழ்நாடு முழுவதும் வேட்பாளரை இந்த தேர்தலில் நிப்பாட்டியிருந்தாலும் அவர் கட்சிக்கு வந்து எல்லா மாவட்டங்களிலும் எல்லா தொகுதி வாரியாகவும் ஒன்றியங்கள் வாரியாகவும் நிர்வாகிகள் கிடையாது.
ஸோ அவர்கள் வந்து நிர்வாகிகளை நியமனம் செய்வதற்கான வேலைகளை அடுத்த கட்ட வேலைகளாக இறங்கி சின்னம்மா சசிகலா அவர்கள் செய்ய போகிறாங்க. மாவட்ட வாரியாக ஒன்றியம், கிளை, நகரம்னு எல்லா ஊர்களுக்கும் நிர்வாகிகள் நியமனம் செய்யக்கூடிய வேலைகளை வந்து செய்து கட்சியை வந்து வலுப்படுத்த போகிறாங்க. ஸோ இந்த தேர்தல் பிரச்சாரத்திலே பார்த்துருப்பீங்க, சின்னம்மா சசிகலா அவர்கள் எவ்வளோ உறுதியான ஒரு பிரச்சாரத்தை செஞ்சாங்க அப்படின்ட்டு. சின்னம்மா சசிகலா அவரோட பிரச்சாரத்தோட கம்பேர் பண்ணும்போது மற்ற யாருமே அந்த அளவுக்கான ஒரு பிரச்சாரம், பொதுமக்களுடைய பிரச்சனைகளை பிரச்சாரத்தில் வந்து உறுதியாக பேசக்கூடியவர் வந்து சின்னம்மா சசிகலா அவர்கள். மிகவும் தெளிவாகவும் அதை உறுதியாகவும் பிரச்சாரத்தில் வந்து மக்கள் பிரச்சனையை மட்டுமே மையமாக கொண்டு அவர் வந்து பிரச்சாரம் செய்திருந்தார். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து உறுதியாக பேசக்கூடியவர். ஸோ கட்சியை வந்து உறுதியான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு இலக்கு வந்து அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக சின்னம்மா சசிகலா அவர்களுடைய வேலை வந்து அந்த கட்சி பெயரை வந்து சரி செய்கிறது. அதே மாதிரி கட்சியில் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் சேர்க்கையை வந்து அதிகப்படுத்துவது, எல்லா மாவட்டங்களும் மாவட்ட ரீதியாக மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்வது, தென்மண்டல நிர்வாகிகளை நியமனம் செய்வது, நகரம், கிளை, அதுக்கப்புறம் ஒன்றியம், இது அத்தனை பகுதி வாரியாக நிர்வாகிகளை நியமனம் செய்யக்கூடிய வேலைகள் வந்து சின்னம்மா சசிகலா அவர்கள் அடுத்த கட்டமாக செய்ய போகிறார். தமிழ்நாடு அரசியலில் வந்து மிக தீவிரமாக, இன்னும் தீவிரமாக வந்து களமாடுவார். ஸோ சின்னம்மா சசிகலா அவர்கள் நிறுத்திய வேட்பாளர் வந்து கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் பல தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் தோல்வியடைவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க. முதுகுளத்தூர் தொகுதியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, சாத்தூர் தொகுதியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, உசிலம்பட்டி, தென்காசி, இப்படி எல்லா இடங்கள்லையுமே சின்னம்மா சசிகலா அவர்களுடைய கூட்டணி வேட்பாளர்கள் மிக அதிகமான அளவில் வாக்குகளை வந்து பிரிச்சிருந்தாங்க. இது அதிமுகவோட தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சு. சாத்தூர் தொகுதியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா KN இசைகராஜா தேவர் அவர்கள் எதிர்த்து நின்ற பாஜகவோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனோட தோல்விக்கு காரணமாக இருந்தார். அதே தொகுதியில், சாத்தூர் தொகுதியில் தாவேகா சார்பாக நின்ற அஜித் அவர் தோற்கிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது KN இசைகராஜா தேவர் அவர்கள் தான். இப்படி பல இடங்களில் வந்து சின்னம்மா சசிகலா அவர்களுடைய வேட்பாளர்கள் வந்து வெற்றிக்கு மிக நெருக்கமாக இருந்தாங்க. இந்த தாவேகா விஜய் அவர்கள் வந்து அதிகமான வாக்குகள் அந்த தேர்தலில் பெற்ற அந்த காரணத்தினால தான் அவர்கள் வந்து வெற்றி பெற முடியாமல் ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த ரசிகர்கள் அவங்களாம் ரொம்ப அதிகமாக வந்து விஜய்க்கு வந்து விசில் சின்னத்தில் மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இதனால் சின்னம்மா சசிகலா அவர்களுடைய வேட்பாளர்களுடைய வெற்றி வந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த அளவுக்கு வாக்குகளை வந்து தென் மாவட்டத்தில் தமிழ்நாடு முழுவதுமாக சின்னம்மா சசிகலா அவர்கள் பிரிச்சிருக்காங்க. ஸோ அவர்கள் வந்து அடுத்த கட்டமான அரசியலில், தீவிரமான ஒரு அரசியலில் அவர்கள் வந்து ஈடுபடும்போது கண்டிப்பான ஒரு தமிழக அரசியலில் ஒரு நல்ல அரசியல் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நம்ம இருக்குது. ஸோ அடுத்த கட்டமான அவர்களோட நடவடிக்கைகள் அதை நோக்கி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். தமிழ்நாடு அரசியலில் வந்து மிக தீவிரமாக, இன்னும் தீவிரமாக வந்து களமாடுவார். இதுதான் சின்னம்மா அவர்கள் சசிகலா அவர்களுடைய அடுத்த கட்டமாக இருக்கிறது. தொடர்ந்து நம்ம மனன் வாய்ஸ் சேனலை பாருங்கள். உங்கள் கருத்துக்களையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய் ஹிந்த்.